ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆரில் சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனில் ஆறானது ஒரு சார்பு என காட்டுக, மேலும் அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. ஓகே, கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 வரையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது அது வந்து சார்பா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அம்புக்குறி படம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸு, இது ஒய்யு. ஸோ எக்ஸில் என்னென்ன வேல்யூ 1, 2, 3, 4. அதே ஒய்யில் 2, 4, 6, 8, 10. ஸோ இப்போ மேட்ச் பண்ணணும். ஸோ எதை வச்சு அப்படின்னா ஆறுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூ வச்சு. அப்போது மேட்ச் பண்ணலாமா? 1, 2. ஸோ அதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2ல் 4, அதுக்கப்புறம் 3ல் 6, அதுக்கப்புறம் 4க்கு 8. ஸோ அவ்வளோதான். இப்போது இதை வச்சு சார்பா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அம்புக்குறி போயிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் சார்பு. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் போகல, அப்போ அது சார்பா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சார்பே கிடையாது. ஓகேவா? போக போக உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இதுலேயும் எழுதி ஆகணும். ஆர் ஒரு சார்பு, ஏனெனில் எக்ஸில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரு நிழலுரு உள்ளது. ஸோ அவ்வளோதான். நிழலுருங்கிறது அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷில் இமேஜ்னு சொல்லுவாங்க. நிழலுரு உள்ளது, எனவே இது ஒரு சார்பு. அப்போ நம்ம எழுதி முடிச்சிடலாம். இல்லை உள்ளதோடு முடித்தாலும் ஓகே தான். நம்ம ஏற்கனவே ஆறு ஒரு சார்புன்னு ஃபஸ்ட்டே எழுதிட்டோம். அதனால் நம்ம அகைன் எழுத தேவையில்லை. ஸோ எழுதினாலும் தப்பு கிடையாது, எழுதிக்கலாம். இதை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸில் உள்ளது கொஸ்டின் வச்சுக்கோங்க, ஒயில் உள்ளது ஆன்சர்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான். 2 வேறு கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சராக இருக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு போக போக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ 2வது என்ன கேட்டிருக்காங்க, அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். எக்ஸுங்கிறது எப்போதுமே மதிப்பகம். ஸோ துணை மதிப்புங்கிறது ஒய். அதே வீச்சகங்கிறது ஒயில் உள்ள அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிழலுரு, அதான் இமேஜ். அதுதான் நம்ம வீச்சகம்னு சொல்லுவோம். இப்போ ஆரின் மதிப்பகம் என்ன? எக்ஸில் உள்ள வேல்யூ. அதில் என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4. இதுதான் ஆரின் மதிப்பகம். ஸோ ஆரின் துணை மதிப்பகம். ஸோ துணை மதிப்பகம்னா ஒய். ஸோ அதில் உள்ள எல்லா வேல்யூமே எழுதிக்கலாம். ஸோ துணை மதிப்பகம் ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா துணை மதிப்பகம். ஸோ ஆரின் வீச்சகம். ஸோ ஆரின் வீச்சகங்கிறது நம்ம ஆரோ மார்க்கு பற்றி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதில் சொல்ல போனால் ஸோ ஆரோ மார்க் போணுச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ அது என்னென்ன? 2, 4, 6, 8. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வீச்சகம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.